Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த காரக்குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். காரக்குழம்பு நல்லெண்ணெயில் செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட்டான பிறகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்குவோம். இது பொரிஞ்ச பிறகு நான் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம் அதோட கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து காரக்குழம்பு வைக்கிறப்போ காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெயில் செய்கிறப்போ நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயமும் பூண்டு வதங்கின பிறகு ஒரு தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் பழமான தக்காளியாக எடுத்துக்கிட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி இப்போ நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வர வரைக்கும் அதை வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட நான் இன்றைக்கி முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கு இது 3 சேர்த்து தான் நான் காரக்குழம்பு வைக்க போகிறேன். முருங்கைக்காய் என்கிட்ட கம்மியாக இருந்ததை சேர்த்துக்கிட்டேன். ஒரு கத்திரிக்காவை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடலாம். கத்திரிக்காய் நல்லா நல்லெண்ணெயில் வதங்குறப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை நல்லா அப்படியே எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நான் வத்த குழம்பு ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வதக்கிட்டு ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 10 செகண்ட் நம்ம அப்படியே எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். எண்ணெயிலே உருளைக்கிழங்கை வதக்கிறப்போ குழம்பு கொதிக்கிறப்போ கிழங்கு கரையாமல் இருக்கும், ரொம்ப மசிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ குழம்பு தூள் குழம்பு தூள் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. அதை சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்குவோம். வதக்கி விட்டுட்டு நான் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்தோடனே புளி தண்ணி சேர்த்தா காயெலாம் வேகாது. அதனால் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக அது காய் வேகிறதுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விடுவோம். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். வெறும் புளி தண்ணி மட்டும் சேர்க்காமல் நம்ம இது மாதிரி தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்தா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நான் புளி கரைச்சி வச்ச தண்ணியை இதோட சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்குவோம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்தா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், காயெல்லாமும் நல்லா வெந்திருக்கும். இப்போ திரும்ப லிடு போட்டு மூடிக்கலாம். நல்லா குழம்பு கொதித்து காயெல்லாம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்கிடையில் நான் இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் திருவின தேங்காய் பூ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா தெரியும், காயெல்லாம் நல்லா வெந்திருக்குது. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நேரம் ஓப்பன்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். அதுக்கப்புறம் நான் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு கொஞ்சம் திக்காகிடுச்சு. இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா திக்காக சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது நல்லா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், வில்லேஜ் ஸ்டைலில் சாப்பிட்ற காரக்குழம்பு மாதிரியே இருக்கும். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுனதுனால டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கும் நம்ம சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெறும் அப்பளம் வத்தல் இருந்தாலே போதும், காயெலாம் நம்ம குழம்புல சேர்த்துருக்கிறதுனால. கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.